ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி காசை பார்க்குற சரடி காசையில் வந்துட்டு விஜயா ஒரு பக்கம் மறுபடியும் ஒப்பாரி வைக்க, நம்ம மனோஜ் வர ஏமா அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்க, நீ தாண்டா என்ன வெளியே போக சொல்லிட்டேன், இப்போ இன்னைக்கு இங்கே போக சொன்னேன், கடைசியில் நாளைக்கு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவேன், நான் இன்றைக்கே போயிடறேன்டா, ஆனால் அது ஆசிரமத்துக்கு போகிறேன்டா, சத்திரத்துக்கு போகிறேன்டா, எங்கேயோ போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இவங்க சொல்கிறத பார்த்து எப்படி இருக்குது தெரியுமா? என்னை ஜப்பானில் கூப்பிட்டாக, என்னை அமெரிக்காவில் கூப்பிட்டாக, என்னை அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்களேம்மா, சென்டிமெண்ட்டாக போட்டு தக்கறாளேன்னு ரோஹிணி ஒரு பக்கம் நினைக்க, அதுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளையும் யாராலையும் பிரிச்சுக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ ஒரு பிட்டா 2 பிட்டா 400 பிட்டு நங்குற மாதிரி போட்டு உட்கார வைக்க, அதுக்கப்புறம் என்னடா சின்ன வயசில் வந்து என்ன முட்டி போட வச்சாங்களா, பனிஷ்மெண்ட் நீயும் அனுபவிடான்னு சொல்கிறாங்க. நம்ம மனோஜோட மூஞ்சி போகிற போக்க பார்க்கணுமே, முட்டி போடணும் அவ்வளோதானே, முட்டி போட்டார். கடைசியில் அதை வீடியோ எடுப்போன்னு ஸ்ருதி ஒரு பக்கம் சுத்தாடே, நீ ஏன்டா இப்படி குறுக்க வர அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் முட்டி எவ்வளோ நேரப்பா போட்டிருப்பா, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முட்டி போட வச்சுவிட்டு கடைசியில் ஐயோ நீ முட்டி போடாத மனோஜ், என்னால் தாங்க முடியல, எனக்கு வலிக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த கூத்து நடக்க, அதுக்கப்புறம் போதும்டா சாமி இந்த கூத்தெல்லாம் பார்க்க முடியாதுன்னு ஆளாளு கிளம்பி விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயா ஒரு பக்கம் கிளம்பி போங்க, அங்கே டான்ஸ் மாஸ்டர் சிந்தாமணி யாரு, சிந்தாமணியை பார்க்க வந்திருக்காங்க. வந்தோடனே எங்கள் டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரேன், நீங்கள் வராதிங்க இனிமேட்டுக்கு இந்த இடத்துக்குன்னு சொல்லிவிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு கேட்டால், நான் உங்களை பணத்தை திருட சொல்லலை, மீனாவை அடிப்படை வைக்க சொல்லலை, அவள் என்னதான் இருந்தாலும் ஏன் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது எலி எதுக்கு தான் அம்பலத்தில் ஓடுதேன்னு சொல்லி பார்த்தா திட்டி விட்டு வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பார்வதி கேட்குறாங்க, நீ திருந்த மாட்டியேடா, எப்படா திருந்தனன்னு சொல்லி கேட்க, நான் திருந்தலாம் இல்லை, யாருக்கு வந்து எதிரிங்க அதிகமாகறாங்களோ அவங்க வளர்ந்துட்டே போயிடுவாங்களாம், மீனா வளரக்கூடாது, அதுக்காக நீ முட்டாளுங்கிறதுக்கு நீ